இன்றைக்கு ஒரு மிக முக்கிய ஒரு ஜோதிட விளக்கமாக குழந்தைகள் என்ன படிக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற படிப்பு எது, அவர்கள் எதில் ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். உண்மையிலே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த கேள்வி சுற்றி சுற்றி வரும். ஜோதிடத்தில் இது பற்றியான முறைப்படியான அமைப்புகள் இருக்கான்னா எல்லாத்திற்கும் ஜோதிடத்தில் விடை இருக்குது. நம்ம அணுகிற அப்ரோச்சில் தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒருவருக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும் என்பது ஒரு விதிங்க. அப்படி அமையலை, எல்லாத்திற்கும் விதிக்கு விதிவிலக்கு இருக்கும் இல்லையா? அவயோக தசைகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கு ஆகாதவர்களுடைய தசைகள் அமையும் பொழுது அவரால் அது படிக்க முடியாமையோ அந்த தொழிலை செய்ய முடியாமலோ போயிடும். அப்போ சுருக்கமாக ஒரு சிஏ படிக்கிற குழந்தை, சிஏ படிக்க விரும்பக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிஏ படிப்பதற்கு காரண பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி வீடு மற்றும் அதனுடைய அதிபதியான புதன் சுபத்துவமாக இருப்பாருங்க. சுபத்துவம்னா என்னங்க? புதன் சந்திர அதியோகம் என்கின்ற சந்திரனுக்கு எதிரே இருப்பது அல்லது சுக்கிரனோடு நெருக்கமாக இணைந்திருப்பது, குருவின் பார்வை, குருவின் தொடர்போடு இருக்கிறது. இந்த அமைப்பில் இருக்கிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சிஏ மற்றும் சிஏலேருந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆடிட்டரு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டரு, கணக்கு வழக்கு, செல்ஃபோன் வரைக்கும், நூதன கருவிகள் வரைக்கும் இந்த புதன் தானங்க. அவருடைய வலுவிற்கேற்றாற் போல் பிகாம் படிக்கக்கூடிய குழந்தைகள், சிஏ படிக்கக்கூடிய குழந்தைகள், அப்படியே அந்த கணிதம் கணக்கு சார்ந்த வகைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதன் வலுத்திருக்குங்க. புதனுடைய வீடுகள் வலுத்திருக்கும். இதை கண்டுபிடிச்சிடலாம். கலட்டி மாற்றுதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா மகரமும் கும்பமும் சுபத்துவமாக இருக்க சனி என்கின்ற ஒரு இணையற்ற கிரகம் கண்டிப்பாக சுப அமைப்பில் இருப்பாருங்க. சனி சுக்கிரனோடு குருவோடு சேர்ந்து வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த ஜாதகத்தில் சனியே அதிக சுபத்துவமாக இருந்து கும்பம் வலுவாக இருந்தால், கும்பம் காற்று ராசின்றதுனால ஏரோநாட்டிக்கல், விமான நிலையம், காற்று சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் அவருடைய ஆர்வம் இருக்குங்க. அவரை இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம். மருத்துவத்திற்கு நாயகனே செவ்வாய் தான். அதற்கப்புறம் தான் சூரியனும் குருவும் கூட வருவாங்க. அப்போ செவ்வாய் என்கின்ற இரத்தத்தை, மருத்துவத்தில் என்ன இருக்குது? ரத்தம் தானே. அப்போ அந்த இரத்தத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் எப்போது ஒருவருக்கு அதீத சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த குழந்தை சயின்ஸு, பயாலஜி மாதிரியான அமைப்புகளை படிக்கும். கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு தனி, கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு சனி. அப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவங்களை நம்ம அழகாக புரிந்து கொள்ளும் பொழுது, ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு மேஷ வீடும் விருச்சிக வீடும் வலுவாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு இயல்பாகவே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்குங்க. ஆனால் மருத்துவத்தில் ஏராளமான பிரிவு இருக்குது. இப்போ மருத்துவத்தில் சைக்காலஜி படிக்கணும்னா புதனும் வலுத்திருக்கணும். பல்லு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு, அதாவது டென்டிஸ்ட் போன்ற அமைப்புகளுக்கு சனியும் வலுத்திருக்கணும். ஜோதிடம் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா காம்பினேஷன்களினுடைய அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. பல் மருத்துவம் இருக்குது. கால்நடை மருத்துவத்திற்கு சனி சொந்தக்காரர். கால்நடை மருத்துவத்திற்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி டென்டிஸ்ட்டுக்கு பிடிஎஸ் எம்டிஎஸோடு அது முடிஞ்சிடும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு செவ்வாயை விட சனி வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு. கால்நடை மருத்துவம், ஃபிசியோதெரபி, பிடிஎஸ், எம்பிபிஎஸ், எம்டிஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு சனியை விட செவ்வாய் கொஞ்சம் குறைவான அளவில் தான் இருப்பார். ஆக இந்த மாதிரியான காம்பினேஷன் பேசிக் அமைப்புகளை புரிந்து கொண்டாலே ஒரு குழந்தை என்ன படிக்கும், எதில் ஆர்வம் இருக்கும். இப்போ +2 படிக்கணும்னு குழந்தை அவசியம் இல்லை. 5வது படிக்கிறதுலேருந்தே நம்ம கணிச்சிடலாம். 5வது ஒரு புதனுடைய அதிக சுபத்துவத்தில் இருக்கிறது. இந்த குழந்தை கணிதத்தில், கணக்கில் 100க்கு 100 மார்க் எடுக்கும், கணிதத்தில் ஆர்வமாக இருக்கும் என்கின்ற அமைப்புகளை கண்டிப்பாக கவனித்து விட முடியும். ஆகவே மிக முக்கிய கிரகங்கள், அரசு வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அரசு வேலை ஆர்வம் இருக்கும். சூரியனோ சிம்மமோ அதீத சுபத்துவமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அமைப்புகளில் பக்கத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு உண்மையில் அவர்கள் அந்த அரசு சார்ந்த வேலைகளில், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரியான வேலைகளில் அவங்க ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக ஜோதிடத்தின் மூலமாக ஒரு குழந்தை அதனுடைய சுபத்துவ கோட்பாட்டின் மூலமாக இந்த குழந்தை என்ன படிக்கும் என்பதை கூட ஓரளவிற்கு துல்லியமாக கணித்து விட முடியும் என்பது உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.